திருப்பமான வாழ்வு தரும் திருவொற்றியூர் திருக்கோவில். தொண்டை நாட்டின் 32 தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது. பிரம்மனின் விருப்பத்தில் இறைவன் பூமியில் சுயம்புவாக முதலில் தோன்றிய தலம் திருவொற்றியூர். ஒற்றியூர், ஆதிபுரி என்ற பெயர்கள் இதனை உறுதி செய்கின்றன. இங்குள்ள இறைவனின் பெயர் ஆதிபுரீஸ்வரர் என்பதாகும். பல்லவர் காலத்தில் செங்கற்தளியாக இருந்து 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றழியாக எழுப்பப்பட்டது. இறைவனின் கருவறை கஜபுருஷ்ட வடிவில் இருப்பது பல்லவர் காலம் என்பதை உறுதி செய்கிறது. சிவபெருமானை வழிபட பிரம்மன், விஷ்ணு, வாசுகி மூவரும் கடுந்தவம் இருந்து வரம் பெற்றனர். அதன் பயனால் ஆண்டுதோறும் மூவரும் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் இத்தல இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம். வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் சிவலிங்கம் என பட்டினத்தார் இந்த தலத்தை புகழ்கின்றார். ஆலய அமைப்பு. தொண்டை நாட்டின் 32 தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது. கோபுரத்தின் எதிரே பிரம்மாண்ட திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தினுள் நுழைந்ததும் வலதுபுறம் தெற்கு நோக்கிய வடிவுடையம்மன் சந்நிதி உள்ளது. தொடர்ந்து மகிழமரம், அதன் அருகே விநாயகர், முருகன், குழந்தை ஈசர் ஆகியோரது சன்னதிகள் இருக்கின்றன. இடதுபுறம் கொடிமரம், பலிபீடம், அதன் அருகே நந்திதேவர் காட்சி தருகிறார். அருகே ஜெகநாதர் சந்நிதி, எதிரே சூரிய பகவான், நால்வர், சகஸ்ரலிங்கம், ராமநாதர், அமிர்த கண்டேஸ்வரர் ஆகியோரது சன்னதிகள் அமைந்துள்ளன. வலச்சுற்றில் 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள், காளி சன்னதி உள்ளன. ஆகாயலிங்கம், ஜம்புலிங்கேஸ்வரர், நாகலிங்கேஸ்வரர், காலதீஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஒற்றியூர் ஈசர் கோவில், நந்தவனத்தீசர், நந்தவனம், சொர்ண பைரவர் சன்னதிகள் இடம்பெற்றுள்ளன. கொடிமரத்தின் மேற்கே மாணிக்க தியாகராஜர் சன்னதி, மூலவர் சன்னதி, நடராஜர் சன்னதி உள்ளன. சப்தவிடங்க தலங்களின் கணக்கில் வராத தியாகராஜரான இவர் மாணிக்க தியாகராஜர் என்று அழைக்கப்படுகிறார். ஆதிபுரீஸ்வரர். மூலவரான சுயம்பு ஆதிபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார். இவர் கவசம் சாத்தப்பட்டு நாகவடிவில் சிவலிங்க திருமேனியில் சதுர வடிவ ஆவுடையாரின் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இவர் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் கவசம் நீக்கப்பட்டு நிஜலிங்க தரிசனம் தருவது கண்கொள்ளா காட்சியாகும். 3 நாட்களும் புனுகு சட்டம், ஜவ்வாது, சாம்பிராணி தைலம் சார்த்தப்படுகிறது. ஆவுடையாரின் மீது வழக்கமான லிங்க திருமேனிக்கு பதிலாக படம் எடுத்த நாகவடிவில் இறைவன் காட்சி தருவது அபூர்வ கோலமாகும். தன்னை வழிபட்ட வாசுகி பாம்பை தனக்கு ஐக்கியப்படுத்தியதால் இத்தல இறைவன் இப்படி காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. இத்தல இறைவன் படம்பக்கநாதர், புற்றிடங்கொண்டார், எழுத்தறியும் பெருமான் என பலவாறு அழைக்கப்படுகிறார். இந்த பகுதியில் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் சோழ மன்னன் அனைத்து கோவில்களின் படித்தரத்தையும் குறைத்து கட்டளை ஓலை அனுப்பினான். அந்த ஓலையை இத்தல இறைவனே திருத்தி ஒற்றியூர் நீங்களாக கொள்க என எழுதியதால் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. பசிப்பீனியை போக்கிய அம்மன். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் எனும் அருட்பிரகாச வள்ளலார் இந்த ஆலயத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். 7 கிணறு பகுதியில் உள்ள வீராசாமி தெருவில் தனது அண்ணனோடு தங்கி வாழ்ந்து வந்த வள்ளலார் நாள்தோறும் இத்தலம் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் தரிசனம் முடித்து வீடு திரும்ப நேரமாகிவிட்டது. வீட்டு கதவு சாத்தியிருந்ததால் அண்ணியை எழுப்ப விரும்பாத வள்ளலார் வெளியிலிருந்து திண்ணையில் பசியோடு படுத்து உறங்கினார். அப்போது அவரை எழுப்பிய அண்ணியார் வள்ளலாருக்கு உணவு படைத்து பசியாற்றினார். காலையில் இவரை மீண்டும் எழுப்பிய அண்ணியார், ஏன் சாப்பிடாமலேயே உறங்கிவிட்டாய், என்னை எழுப்பக்கூடாதா என்று கேட்க அவர் முன்னிரவில் நடந்ததை கூற அனைவருக்கும் வியப்பு. அப்போதுதான் வடிவுடை அம்மனே அண்ணியார் வடிவில் வந்து பசியை போக்கியது தெரிய வந்தது. அமைவிடம். சென்னையின் வடகோடியில் வங்க கடலோரம் அமைந்து உள்ளது இந்த ஆலயம்.
சென்னை பாரிமுனையிலிருந்து வடக்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவொற்றியூர் இருக்கிறது. ஏராளமான பேருந்து வசதிகள் உண்டு. சென்ட்ரலிலிருந்து புறநகர் ரயில் மூலம் திருவொற்றியூர் வரலாம்.